கீழே திருமை சிபிரான் எழுந்துள்ளார். கணிகண்டன் அவருக்கு கீழே உட்காந்துட்டா. இதர தெய்வங்கள்லாம் அவ திண்ணையில வரிசையா உட்காந்துட்டா. ஒரே கும்பலம் போயிடுது. உடனே அந்த ஊர்ல அன்னைக்கு ராத்திரியே பாதி இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சுது. உடனே அதிவிஷ்டி அனாவிஷ்டி மழை, நிறைய சேதமாச்சு. ராஜா கேட்டா மந்திரியை கூட்டி, ஏன் இப்படி ஆச்சுன்னா, நீங்க அந்த கணிகண்டனை போட்டு பாடாப்படுத்தினது இப்படி ஆச்சு. நாடு கடத்தின மகான்களை நாடு கடத்திட்டா மழை எப்படியா வரும் அப்படின்னா, அப்ப அவரை கூட்டணும் வந்து உடனே நான் கூப்பிட முடியாது, நீர் வந்தாதான், நீர் தானே வெள்ள அமைச்சு, நீர் தான் கூப்பிடணும் தான். உடனே இவர் போய் கணிகண்டனை பிரார்த்திச்சார். கணிகண்டன் அவர் ஆச்சாரியனை பிரார்த்திச்சார். ஆச்சாரியன் பெருமாளை பிரார்த்திச்சார். வந்துட்டார். அந்த பெருமாளுக்கு சொன்னபடி கேட்பாராம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரின்னு பேரு. ஆச்சரியமான திவ்யதேசம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சமீபத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படி வர்றார். வந்த உடனே அந்த பெருமாள் வந்துட்டு திரும்பி வந்துட்டார். வந்த உடனே பெருமாள் பாகவதார் சொன்னதானே கேட்பார். நாகத்தை வச்சுட்டு அப்படியே சுற்றி வச்சுன்னு அப்படியே இருக்கார். உடனே திருமணி செய்யப்படா மறுபடியும் சொல்றார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணாக துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் பைனாகப்பாயை விரித்து கொள். பாயை வச்சுட்டு படுத்துட்டார். அவசரத்துல மாற்றி படுத்துட்டார். யதோக்தகாரின்னு பேர். அதனால பாகவதார் சொல்றத பெருமாள் கேட்பாராம். அதனால உள்ளத்து கொண்டு முனிவர்கள் யோகிகளும் மனநசீலர்கள்னு பேரு. யோகாபியாசம் உடையவர்கள்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் அவ என்ன பண்ணுவாளாம், மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். மெல்ல எழுந்து என்ன ஹிருதயத்துல பெருமாள் இருக்காரு சொன்னேன் இல்லையா. மெல்ல எழுந்துட்டு காலம்புற அப்படி பொழுது விடிஞ்சு எழுந்த உடனே மெதுவா எழுந்து ஹரிது 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 ஹரி 7 தடவை அப்படி ஹரின்னு சொல்லுவாள். அப்புறம் இந்த பூமியில காலை வைக்க போறமேனு பூமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு திருவடியை அப்படி கால் எடுத்து அப்படி வைப்பாளாம். க்ஷமிச்சுக்கோ, இன்னைக்கு ஃபுல்லா பூமியில நடக்கணும் நானு.